வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள். தங்கத்தின் விலையில் என்று மாற்றம், அஞ்சல் வாக்குச்சீட்டு விநியோக பணிகள் என்று முன்னெடுப்பு, கடவுச்சீட்டு விநியோகத்தில் இன்று முதல் புதிய நடைமுறை, வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்த ஆஸ்திரேலியா தீர்மானம், ஒரு கோலில் உலக சாதனை எகிரும் எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகள். கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைந்த நிலையில் இன்று சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இன்றைய தங்க நிலவரப்படி 24 கேரட் தங்கம் 2,13,950 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் 1,96,200 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 26,750 ரூபாவாகும். 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 24,530 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்கும் பணிகள் நாளை மறுதினத்திற்குள் நிறைவு செய்யப்படும் என பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜித கேரணசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான 7,12,128 அஞ்சல் வாக்குச்சீட்டுகளை உரிய அரசு அதிகாரிகளுக்கு பகிர்ந்தளிக்கும் செயற்பாடுகள் நேற்று முதல் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த பணிகளுக்காக அஞ்சல் திணைக்களத்தின் 22,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜித கேரணசிங்க தெரிவித்துள்ளார். சூரியனின் தெற்கு நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இன்று முதல் எதிர்வரும் 6ஆம் தேதி வரை இலங்கையின் மீது சூரியன் நேரடியாக உச்சம் கொடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரப்பர் செய்கைக்காக பயன்படுத்தப்படும் 50 கிலோகிராம் உர மூட்டை ஒன்றின் விலை 9,500 ரூபாயிலிருந்து 5,500 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கான அறிவுறுத்தல் அரசு உர நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பல வருடங்களாக ரப்பர் பயிர்ச்செய்கைக்கு உரமிடப்படாமையினால் வருடாந்த ரப்பர் விளைச்சல் 1 லட்சம் மெட்ரிக் டன்னிலிருந்து 65,000 மெட்ரிக் டன் வரை குறைந்துள்ளது கருத்திற்கொண்டு இந்த நிவாரணத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வெளிநாட்டு செய்திகள். 2025ஆம் ஆண்டுக்கான ஆஸ்திரேலியாவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் உள்வாங்கப்படும் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்த அந்நாட்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி 2025ஆம் ஆண்டிற்கு வெளிநாடு மாணவர்களின் எண்ணிக்கையை 2,70,000 மட்டுப்படுத்துவதாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு மாணவர்களின் வருகையால் ஆஸ்திரேலியாவில் வீட்டு வாடகை கணிசமான அளவு அதிகரித்துள்ளது. மேலும் கோவிட் தொற்று நோயின் போது மாணவர்களுக்கு பல்வேறு நிவாரணங்கள் வழங்கப்பட்டதாகவும் கோவிட் தொற்று நோய்க்கு பின்னர் ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்களில் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை சுமார் 10% அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலிய அரசாங்கம் பல்கலைக்கழகங்களுக்கு அவற்றின் குறிப்பிட்ட சேர்க்கை வரம்புகளை எதிர்காலத்தில் தெரிவிக்கும் என்றும் அந்நாட்டின் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இனி விளையாட்டு செய்திகள். கால்பந்து வரலாற்றில் 900 கோல்கள் என்ற மைல்கல்லை எட்டுவதற்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோவிற்கு இன்னும் 1 கோல் மாத்திரம் தேவைப்படுகிறது. நேற்று நடைபெற்ற சவுதி ப்ரோ லீக் கால்பந்து தொடரில் பெஹா அணிக்கு எதிராக கோல் ஒன்றினை பெற்ற நிலையில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 899 கோல்களை பதிவு செய்தார். இந்த நிலையில் ரொனால்டோ 900 கோல்களை பூர்த்தி செய்வதற்கு இன்னும் 1 கோல் மாத்திரம் எஞ்சியுள்ள நிலையில் குறித்த சாதனையை காண்பதற்கு கால்பந்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த மணித்தியால செய்திகளை காலை 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.